யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நானும் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்கான இது தான் ரவை புட்டு. ரொம்ப குழந்தைகளுக்கெல்லாமும் பிடிக்கும், ஆற்றுல எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு ஈவினிங் டைம் நீங்கள் டிவி பார்த்துட்டே இருக்க சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ரவா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னன்னு கேட்குறீங்களா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஒரே நாளில் ஒன்று நாள் ஒன்று பிடிக்கிற மாதிரிலாம் யோகாம்பால் கிடையாது. அவ்வளோலாம் நல்லவ இல்லை. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். மொத்தமாக ஒரேடியாக ஒரு 3-4 வீடியோ தான் நம்ம பண்ணுவோம். முன்னாடி நம்ம இந்த நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். மின்ட்டு டீ பார்த்தேன்ல, மின்ட்டு டீ என்னோடய ஃபேவரெட். இது அது சாப்பிட்றதே மேலே கூட்டிகிட்டேன். பிகாஸ் எனக்கு கிளாஸ் டம்ளராக இருந்தால் அந்த சீப்பு குடிக்கிற பழக்கமே எனக்கு கிடைக்காதா, தூக்கி தான் குடிப்பேன். என் குழந்தையெல்லாம் எப்போ பாரு என்னை திட்டுவா, உனக்கு விப்பு கட்டின்னு தான்மா சாப்பிட்ணும், நீ குழந்தையோட மோசம். அதுதான் அது கிளாஸ் டம்ளரில் தூக்கி குடித்தா என்ன ஆகும், மேலே ஃபுல்லாக கொட்டிடுது. அதுதான் வழியே, வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். ஐ திங்க் அந்த டீ மின்ட்டோட வாசனையோட கமன்னு இருக்குது. நம்ம சென்டெல்லாம் அடிச்சுக்கிறத விட இதுவே பெட்டர், நல்லாயிருக்கு. ஸோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கப் ரவா, இதை கொஞ்சம் சின்னதாக வச்சு வறுக்கலாம். ரவை புட்டுக்கும் தண்ணி நம்ம ஒரு வார்ம் வாட்டர் போட்டுக்கணும். இதால் 1 கப் நம்ம எடுத்துனோன்னா இதால் ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி வேணும் நமக்கு. 1/2 கப்பு தண்ணி எடுத்துட்டுருக்கேன். அவ்வளோதான் தேவை. அதுக்கு மேலே வேண்டாம், சரியாக இருக்கும். அந்த தண்ணி ரொம்ப சுடணும்னு அவசியம் இல்லை. ஒரு வார்மாக நீங்கள் கை பொறுக்கிற சூடு வந்ததுன்னா போதும். அதை நீங்கள் இதில் தெளித்து அப்படியே பண்ணிடலாம். இது ஆனால் கொஞ்சம் பெரிய ரவையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பண்ணினேன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த சிரோட்டி ரவை வாங்கிட்டேன்னா அதில் அவ்வளோ தூரம் உதிரியாக வராது. நல்ல பெரிய ரவையாக, ரோஸ்டட் ரவையாக எடுத்துக்கோங்க. இது ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ சும்மா ஜஸ்ட் நம்மளோட லிஸ்ட் ஆஃப் இதெல்லாம் இல்லையே அப்படிங்கிறதுனால தெரிஞ்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ யாரான இன்றைக்காவது ஒரு நாள் சின்ன குழந்தைகள் புதுசாக சமைக்கிறவா தேடினானா கிடைக்கணும் இல்லையா, ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வருங்க போதும். ரொம்ப செவக்கணும்லாம் அவசியம் இல்லை. வறுபட்டு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். தண்ணியை இதில் போடலாம். ஒரு சின்ன பிஞ்ச் சால்ட் போடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புகை வருது பார்த்தீங்களா, இந்தளவு சுட்டாலே போதும். அடியில் சின்னதாக பபிள்ஸ் வருது, அந்த இது இருந்தாலே போதும். இதை அணைச்சிடலாம். இதுவும் சுடுறது அதுவும் சுடுறது, அதனால் கை பார்த்து இது பண்ணுங்க. ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இந்த ஸ்பூனால் தேங்காய் எடுத்து முடியாது. இனிஷியலி பார்த்தேன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நாழியாக இது உதிர்ந்துடும், கவலையே படாதீங்க. ஒரு 4 ஸ்பூன் விட்டுருக்கேன். இப்படி கலந்துட்டு நல்லா கையால் உதுத்துட்டே இருங்கோ. நல்லா ஒத்தா மாதிரி வரும். அப்படியே பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஆகணும். நம்ம 1/2 கப் எடுத்துட்டோம், 1/4 கப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்படி பிடிச்சேன்னா இந்த மாதிரி லட்டு மாதிரி இருக்குது இல்லையா, இப்படி உதுத்தேன்னா இப்படி அழகாக இப்படி உதிரணும். இதுதான் இதோட பதம். இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் போட்டே நம்ம மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சிடலாம். 1/2 கப்பு வாட்டர் எடுத்தமே வழியா நம்ம 1/4 கப் தான் எடுத்துட்டுருக்கோம். எதுக்கும் சேஃபர் சைட் நீங்கள் 1/2 கப்பு பண்ணி வச்சுக்கோங்க. அதனால நான் சுட வச்சுருந்தேன். பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி இருக்கணும். முன்னாடி காமிச்ச மாதிரி இப்படி பிடிச்சா இப்படி லட்டு மாதிரி இருக்கும். உதுத்து விட்டேன்னா அழகாக பிரெட் க்ரம்ஸ் மாதிரி உதிர்ந்துடணும். கரெக்டான பதத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கப்பால் 1 கப்புக்கு நான் 1/4 கப் தண்ணிக்கிட்ட விட்டு இது பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. நல்லா வறுத்து வாசனை வறுத்த ரவை. தண்ணி நல்லா தலைக்கட்டும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு வாழை இலையோ இல்லைன்னா இட்லி துணியோ ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். இதை வச்சுட்டு
இதை வந்து நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே இத்து சொட்டாத இருக்கணுன்றதுக்கோசரம் இதையும் போட்டு மூடிடுங்க. நீங்கள் துணி போடுறீங்கன்னா துணியை வந்து அது மேலே மூடி வச்சுடுங்க. ஸோ அப்போது நீங்கள் எடுக்கிறதே அழகாக நீங்கள் அந்த ரவையை மட்டும் வெந்து எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ நாழி வேக வைக்கணும் மாமி, வெயிட்டில் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா மினிமம் 7 minutes to 8 minutes இருக்கட்டும், கரெக்டாக இருக்கும். மீடியம் ஹையில் தண்ணி பார்த்தீங்கன்னா தலைக்கிறது. நம்ம இந்த ஸ்டீமிங் இதில் எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. ஒரு 2 டீஸ்பூன் தான் தண்ணி மேலே அப்படி விடுறேன். விட்டுட்டு தண்ணி தலைச்செடுத்து வச்சுட்டு இந்த இலையால் மூடிடுங்க. இத்து சொட்டி அதை ஈரமாகிடக்கூடாது. ஸோ இது மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். ஒரு 8 minutes ஆகும் இது வேகிறதுக்கு. வெந்ததுக்கு அப்புறமா இதை திறந்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு சுகர் பவுடர் நீங்கள் எடுத்ததில், அதாவது சுகர் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ரௌன் சுகர் வேணாலும் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் எடுத்தேன்னா வெள்ளையாக இருக்காது, கொஞ்சம் கலர் மாறி வரும். எது வேணால் உங்கள் சௌகரியம். நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன்னாலும் போட்டுக்கோங்க. நாம் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் பவுடர் பண்ணி அதில் யூஸ் பண்ண போகிறேன். சுகர் வந்து நீங்கள் எவ்வளோ ரவை எடுத்தாலோ அதுலேருந்து 3/4 பாகம் சுகர் எடுத்து பவுடர் பண்ணினேன்னா அது 1 கப்புக்கு வந்துடும். அதை போட்டேன்னாலே சரியாக இருக்கும். அதாவது எவ்வளோ ரவை எடுத்தாலோ அதே கப்பில் 3/4 கப்பு சுகர் எடுத்து பவுடர் பண்ணுங்க. நீங்கள் நாட்டு சக்கரை போடுறீங்கனாலும் ஒரு தடவை பவுடர் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுங்க. 1:1 எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரையெல்லாம் சரியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேலே தேவை இருக்காது. ஆனால் கொஞ்சம் நல்லா ஆறினப்புறம் அதை போட்டு மிக்ஸ் பண்ணினேன்னா சுகர் வந்து மெல்ட் ஆகாத இருக்கும். உங்களுக்கு சுட சுட இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது சுகர் மெல்ட் ஆகி அப்புறம் ஒரு மாதிரி குழன்னு போக ஆரம்பிக்கும். ஸோ இது நல்லா ஒரு 8 minutes வேகட்டும். அதுக்கப்புறம் தட்டில் எடுத்து கொட்டிக்கிறேன். கொஞ்சம் ஆற விட்டுட்டு சுகர் ஆட் பண்ணுற சமயத்தில் உங்களை பார்க்குறேன். அடுப்பை அணைச்சிட்டேன். திறந்து பார்க்கலாம். இதுக்கு தான் இந்த மாதிரி இலை போடணும்னு. எப்படி மேலே ஃபுல்லாக தண்ணி எடுத்து தெரியுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நல்லா கொஞ்சம் ஆறட்டும். இன்னொரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். நான் சர்க்கரை பவுடரே நான் 3/4 கப் தான் எடுத்துருக்கேன். எங்களுக்கு 1/2 ஸ்வீட் இருந்தால் போகும். அதனால் நீங்கள் 3/4 கப் சுகர் எடுத்துகிட்டு அதை பவுடர் பண்ணிங்கன்னா 1 கப் வரும் கரெக்டாக. ஸோ இது இதில் ஆட் பண்ணலாம். ஃபைனலாக தேங்காய் திருகல் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் ஆறட்டும். நம்ம அதுக்குள்ளே முந்திரி பருப்பு வறுத்துட்டு வந்துடலாம். ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விடுறேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல், அப்படியே வச்சுக்கிறேன்னா கூட வச்சுக்கோங்க. பட் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறது முந்திரி பருப்புலாம் போட்டு கொடுத்தேன்னா ஆசையாக சாப்பிடுவா. ஸோ நிறைய பேர் எங்களுக்கு வேண்டாம், ஜஸ்ட் அப்படியே எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்படியே எடுத்துக்கிறோங்க. ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரியாக ஆயின்ருக்கு. பட் இது கொஞ்சம் இன்னும் சூடு இருக்குது. இதில் நாழியாக இன்னும் நல்லாவே வந்துடும். நல்ல புட்டு மாதிரி ஆகிடும். இது ஜோரான ரவா புட்டு தயார். ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஹாலிடேஸில் குழந்தைகளுக்கெல்லாம் எதானு இது மாதிரி சாப்பிட கொடுத்துட்டு இருந்தால் தான் அவளுக்கும் இதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தேன்னா அவளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமேன்றதுனால தான் இதெல்லாம் எடுத்துட்டேன். ஸோ இதில் இந்த நெய்யை கூட எடுத்துருங்கோ. வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணினாலே போதும். ஸோ ஜோரான ரவா புட்டு தயார்னா எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். அதே தான் நான் சொன்ன மாதிரி நாட்டு சக்கரை வேணுங்கிறவா நாட்டு சக்கரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாவே இருக்கும். கொஞ்சம் கலர் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்காது, ப்ரௌனாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நாட்டு சக்கரையும் நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு கலந்து இல்லாத ஒத்தாப்பில் வரும். அதனால் அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஹோப் இந்த இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.